ஐயா இது ஏற்கனவே நான் ஒரு யூடியூப்ல சொல்லியிருக்கேன். சரிங்க. நம்ம வந்துட்டு பட்டாளத்தில் இருக்கும்போது ராணுவத்தில் பணிபுரியும்போது ராஜஸ்தான்ல நம்ம இம்ப்ரெஸ் ஆன அந்த நாயை பார்த்துட்டு. ஓ, நீங்க வந்து பட்டாளத்துக்காரரு? ஆமா ஆமா, எந்த ஒரு ட்ரைனிங் இல்லாம. சரிங்க. இவர் நம்ம தோட்டத்துல தனிக்காட்டு ராஜாவா இருந்தாரு. ஓகே ஓகே. நம்ம தோட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நைட்டு ஒரு ஆள் வந்து யாரை இறங்கிட்டாங்க. ஓகே. எதுக்காக வந்தாங்கன்னு தெரியாது. சரி, நைட்டு வந்து இறங்கிட்டாங்க. ஓ, நைட்டு ஃபுல்லா அவரு இங்கிருந்து நவறு விடல காலையில வரைக்கும். ஓ, பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எஸ்எஸ்பிக்கும் கொடுத்துருக்கோம். ஓகேங்க. குட்டி இப்ப ரீசெண்டா ஒரு 2-3 ஒரு வாரத்துக்கு முன்னாடி INFE ஓகே அதுக்கும் கொடுத்துருக்கோம். இந்தியாவில ஃபர்ஸ்ட் முறையா கொடுத்துருக்கோம். ஓகே ஓகேங்க. கண்ணியும் ஒரு கண்ணியை எடுத்து கொடுத்தோம். சரிங்க. கோம்பையை கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் முறையா நம்ம தான் கொடுத்துருக்கோம். சரி சரி. NDRFக்கு முதல்ல கபாலிங்க வச்சிருந்தோம் பாத்தீங்களா? ஆமா. அவன் எதுல என் பொண்ணு நீங்க நானே கை நோங்க முடியாது. இப்படி இப்படி கை நோங்கனாவே பொண்ணை கை நோங்கினா அவங்க வந்துருவாங்க. எனக்கு முன்னாடி வந்து நிப்பான், நெஞ்சு மேல கால் போட்டு முறைப்பான். நம்ம வந்துட்டு நம்ம கிட்ட எல்லாமே சர்டிஃபிகேட் பண்ணி வச்சிருக்கோங்க ஐயா. ஓ, KCI பண்ணி. KCI ஃபுல்லா எல்லாமே. ஒரே ஒரு டாக் கூட KCI இல்லாம இல்ல. ஓகே. இந்த தவிர்க்கணும், இதை என்ன சொல்றது, கலப்பின நாய்களை தவிர்க்கணும் அப்படின்றதுக்காகவே என்ன சொல்றது, மரபணு செக் பண்ணி பிளட் சாம்பிள் எடுத்து ஓகே எல்லாத்தையும் ப்ராப்பரா செக் பண்ணி மொத்தமே KCI போட்டு வச்சிருக்கோம். அண்ணா வணக்கம். வணக்கம் ஐயா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு ஐயா. முதல்ல உங்களுடைய பெயர், நம்மளோட இந்த நாய் பண்ணையானது எங்க அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத கொஞ்சம் சொல்லுங்களேன் எனக்கு. ஐயா, என்னுடைய பேர் வந்து சுரேஷ். ஓகேங்க. இது வேலூர் மாவட்டத்துல அமைஞ்சிருக்கு. ஆமாங்க ஐயா. ஓகே. அதாவது வந்து நாட்டு நாய்கள் அப்படின்னா எத்தனையோ வகை நாய்கள் இருக்கு. ஆமா. ராஜபாளையத்தை சொல்லலாம், கண்ணியை சொல்லலாம், சிப்பிப்பாறை சொல்லலாம், குறிப்பா கோம்பை சொல்லலாம். இதுல வந்து நீங்க இந்த கோம்பையை ஸ்பெசிஃபிக்கா எடுத்து வளர்த்துறீங்களே, என்ன காரணம்? ஐயா இது ஏற்கனவே நான் ஒரு யூடியூப்ல சொல்லியிருக்கேன். சரிங்க. நம்ம வந்துட்டு பட்டாளத்தில் இருக்கும்போது ராணுவத்தில் பணிபுரியும்போது ராஜஸ்தான்ல நம்ம இம்ப்ரெஸ் ஆன அந்த நாயை பார்த்துட்டு. ஓ, நீங்க வந்து பட்டாளத்துக்காரரு? ஆமா ஆமா. ஓகே. ரிட்டையர்டு மிலிட்டரிங்களா? ஆமா ஆமா. சூப்பருங்க சூப்பருங்க. சரி சரி. நம்ம வந்துட்டு அங்க ஒரு நாய் ஒன்று பார்த்தோம். ஓகே. அங்க பார்த்துட்டு நமக்கு தெரியாது அப்போ இதுதான் கோம் பண்றது. ஓகே. சும்மா நம்ம கூப்பிடுவோம், விளையாடுவோம், போவோம், வரும். சரிங்க. சொன்ன பேச்சுலாம் கேட்க ஆரம்பிக்கும். நம்ம சாப்பாடு வச்சாதான் சாப்பிடும். ஓகே. அதுக்கப்புறமாட்டு நம்ம கிட்ட யாரும் வர விடாது. 10 நாள்லயே அந்த அளவுக்கு இதுவாயிடும். நம்மள யாருன்னா அதட்டினாங்கன்னா நமக்கு முன்னாடி நிக்க உருன்னுட்டு. ரைட்டுங்க. நமக்கு ஒரே ஆச்சரியம். நல்லா இருக்குது. சரி, நான் அந்த நாய் ஓனர் யாருன்னு தேடி கண்டுபிடிச்சு ஓகே அவங்க கையில போயிட்டு நமக்கு இதுல இருந்து குட்டி போட்டா எனக்கு ஒரு குட்டி கொடுங்கன்னா அவங்க சொன்னாங்க, ஐயோ இது வந்துட்டு நம்ம நாய் இல்ல, இது தமிழ்நாட்டு நாய் இது. சரிங்க. இது வந்துட்டு நாங்க லாரி டிரைவர், எங்க அப்பா. ஓகே. எங்க அப்பா லாரி டிரைவர். எங்க நாய் வந்துட்டு இந்த மாதிரி ஆட்டு பண்ண வச்சுட்டு இருந்தோம். திருடு போகுதுன்றதுனால எனக்கு நாய்க்குட்டி வேணும்னு சொல்லி அங்கே பழக்கம் உள்ள தமிழ்நாட்டில் உள்ளவங்க கொடுத்து விட்டாங்க. சரிங்க. இது வந்துட்டு பியூர் கிடையாது. ஓகே. எங்ககிட்ட இருக்கிற நாய்களை என்ன சேர்த்து இந்த மாதிரி கலரில் பிறக்கிற நாய்களை நாங்கள் நிப்பாட்டிக்குவோம். ஓகே. காவலுக்காக அப்படின்னாங்க. அப்பதான் நமக்கே தெரியும், ஓ நம்ம நாய் தானடா இது. ஓ, நம்ம தமிழ்நாட்டில இருந்து போன நாய் தான் அப்படிங்கிறது அப்பதான் தெரியும். அப்பதான் தெரியும். ஓகே. அதுக்கப்புறம் தான் நம்ம தேட ஆரம்பிச்சோம். சரிங்க. சரி, நம்ம எடுத்து வளர்ப்போன்னு. ஓகே. அப்படி எடுத்து வந்தா ஃபர்ஸ்ட் கபாலி. ஆமா. ஓகே. அவன் வேற லெவல்ல வந்தான். சரி சரிங்க. அவன் என்ன சொல்ற, அவன் என்னன்னா நம்ம தோட்டத்துல ஓகே ஒண்டி அவன் தான் இருப்பான். அவனை ஃப்ரீயா விட்டு இருப்போம் நம்ம. சரிங்க. நைட்ல ஓகே யாராவது தோட்டத்துக்கு வந்துட்டாங்கன்னா இங்க இருந்து போக முடியாது. எந்த ட்ரைனிங் கொடுக்கல நம்ம. ஓகே ஓகே. நின்னுட்டா சுத்தி வந்து கம்முன்னு பத்துக்குவான். ஓகே. நீங்க என்ன போனா கடிச்சு வச்சிருவான். ஓகே ஓகே. ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஒரே ஒரு நாயில ஆரம்பிச்ச பண்ணையானது ஆமா இப்போ தற்சமயம் நம்ம கிட்ட எவ்வளவு அடல்ட் இருக்கு, அதுல மேல் எவ்வளவு இருக்கு, ஃபீமேல் எவ்வளவு இருக்கு, செமி அடல்ட் எவ்வளவு இருக்கு, பப்பீஸ் கையில எவ்வளவு இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். பப்பீஸ் இப்போ ஒரு 4 பப்பி இருக்கு. ஓகேங்க. அது நம்ம ப்ரீடிங் பர்பஸ்க்காக நிப்பாட்டி இருக்கோம். சரி, கொடுக்கறதுக்காக இல்ல. ஓகே. நம்ம அடுத்த தலைமுறை கொண்டு வரணும்ன்றதுக்காக உருவாக்குனது. ஓகே ஓகே. மெயில் வந்து பாத்தீங்கன்னா 5 மெயில் இருக்காங்க. 5 மெயில் இருக்காங்க. ஆமா. ஒருத்தன் பேர் கபாலி. இவன் அதிரா. ஓகே. இவன் இப்பதான் ராவணன். ஆமா. பேரு பயங்கரமா அதிரடியா இருக்குது. நம்ம தமிழ் பேர் தீராத அன்பு கொண்டவர்கள். சரி சரிங்க. அதனால ராவணன் இவன். ஓகே ஓகே. அப்புறமாட்டுக்கு சிம்பா ஒருத்தருக்கான். ஓகே. அப்புறம் கொம்பன் ஒருத்தருக்கான். ஓகே. இவ்வளவு பேர் மெயில் இருக்காங்க. இவ்வளவு மெயில்ஸ் இருக்காங்க. ஃபீமேல் எவ்வளவு இருக்காங்க? ஃபீமேல் ஒரு 12 பேர் இருக்காங்க. ஓகே ஓகே. ஃபீமேல் வந்து பிங்கி இருக்கா. ஓகே. சாண்டி இருக்கா. சரிங்க. அம்மு இருக்கா. ஓ. ஜூலி இருக்கா. ஓகே. சாரா இருக்கா. ரைட்டுங்க. நாச்சி இருக்கா. ஓகே. நானும் பார்த்துட்டேன், இந்த கோம்பை நாய் வளர்த்துறவங்க எல்லாம் ஒரே மாதிரி பேர் வைக்கிறீங்க. நாச்சி, சாண்டி, அதிரா, இந்த பேர்கள்லாம் வந்து நான் தொடர்ச்சியா கேள்விப்பட்டிருக்கேன். நல்ல தமிழ் பேருங்க உண்மையாலுமே. நம்ம தமிழ் பேர் தான் தேடி வச்ச முதல் நாச்சியார் தான். வேலு நாச்சியார் பேர் தான் நாச்சி வச்சது. சரி சரி. எடுத்து முதல் ஃபீமேல் அவதான். ஓகே ஓகே ஓகே. ரைட்டுங்க சார். ரைட்டு. ரொம்ப சந்தோஷம். சரிங்க ஐயா.
சார் இப்போ நம்ம கையில வந்து 2 வச்சிருக்கோம். ஆமாங்க ஐயா. ரெண்டுமே வந்து ஒன்னு மேல ஒன்னு ஃபீமேல் இல்லீங்களா? ஆமா. சரி, இவங்கள பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இவர்தான் ஐயா கபாலி. ஓ, இந்த பக்கம் இருக்கிறவர் தான் கபாலி. ஆமா, இவர்தான் கபாலி. இவனதான் நம்ம ப்ரீடிங் பண்ணணும், குட்டி எடுத்து கொடுக்கணும்ன்ற ஆசை வந்ததே இவனை வச்சுதான். ஆமா, எந்த ஒரு ட்ரைனிங் இல்லாம. சரிங்க. இவர் நம்ம தோட்டத்துல தனிக்காட்டு ராஜா இருந்தாரு. ஓகே ஓகே. நம்ம தோட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நைட்டு ஒரு ஆள் வந்து யாரோ இறங்கிட்டாங்க. ஓகே. எதுக்காக வந்தாங்கன்னு தெரியாது. சரி. நைட்டு வந்து இறங்கிட்டாங்க. ஓ. நைட்டு ஃபுல்லா அவரு இங்க இருந்து நவரு விடல, காலையில வரைக்கும். ஓ, அப்படிங்களா? ஆமா ஆமா. காலையில 5 மணிக்கு பக்கத்து வீட்டுக்காரு அவர் வந்து கூப்பிட்டுக்கிறாரு, அடங்கல. சரி. நிக்கல. ஓகே ஓகே. அவரையும் கடிக்கிறதுக்கு போயிடான், மிரட்டிக்கிறான் பயங்கரமா. சம்பவம் பண்ணிருக்கிறாரு. ஆமா ஆமா, சம்பவம் பண்ணிருக்கிறாரு. அப்புறமாட்டுக்கு தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா நைட் ஃபுல்லா வச்சிருந்து காலையில அம்மா வந்து பேர் கூப்பிட்டு பிறகுதான் அம்மா கிட்ட வந்து கம்மன் நிக்கிறான். அப்பயும் அவர் நவர விடல. சரி சரி. அம்மா அங்க இருந்து கூட்டிட்டு வந்து உள்ள விட்டு ரூம்ல சாத்திட்டு அப்புறம் அவங்கள விரட்டி விட்டாங்க. நைட்டு ஃபுல்லா இவரு விடவே இல்ல. அந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணிக்கிறாரு. ஆமா, அதுக்கப்புறம் தான் இவனை நம்ம இது பண்ணணும். ஓகே ஓகே அப்படின்னு முடிவு பண்ணோம். ப்ரீட் பண்ணோம் அப்படின்னு. அப்ப இந்த ஃபீமேலோட பேர் என்ன? இதுக்கு என்ன வயசு ஆகுது? இவளுக்கு பேர் பிங்கி. ஓகேங்க. இவ 1 லிட்டர் மட்டும் தான் எடுத்திருக்கோம். ஓகே ஓகே. 2 வருஷம் ஆயிடுச்சு எடுத்து. ஓகே. அதுக்கப்புறம் பண்ணல. ஓகே. இதுக்கப்புறம் தான் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நிறைய மேல்ஸ் இருக்கு, நிறைய ஃபீமேல் இருக்கு. அதுல குறிப்பா சொல்லணும்னா இந்த கபாலி, ஆதிரா, அதுக்கப்புறம் வந்து ராவணன், இவங்க எல்லாம் சொன்னீங்க. ஆமாங்க. இதுல ரொம்ப வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா இருக்கிறது யாரு? அதே மாதிரி ஹியூமன் அக்ரஷன் இருக்கிறது யாரு? இவன் தான் கபாலி தான். இவன் தான் டாப். ஓகே ஓகே. மேரல விட்டுருவான். சரி சரிங்க. கிட்ட நெருங்கவே முடியாது. நீங்க சைனை தொட்டுருங்க. சரிங்க. நீங்க என்ன சொல்லலாம் நான் கேக்குறேன். இல்ல, அந்த விளையாட்டுக்கு நான் வரல. அவரை பார்த்தாவே தெரியுது. நான் வந்தப்பவே கொஞ்சம் மிரட்டினாரு என்ன. கிட்டலாம் யாரும் நெருங்கவே முடியாது. நம்ம கிட்ட மட்டும் தான். ஓகே. நம்ம சொல்றது மட்டும் தான். சார், இப்போ கபாலியோட ஹைட் என்ன இருக்கும் சுமார்? இவன் ரொம்ப ஹைட் எல்லாம் கிடையாது. ஒரு 23 தான் இருப்பான், 23 இருப்பான். ஓகே, அவ்வளவுதான். இப்போ 23 இன்ச்சு தான் இருக்கு. பாக்குறதுக்கு சாதாரண ஒரு நம்ம நாட்டு நாய் மாதிரி தான் இருக்கு. அப்படிங்கும் போது ஆமா ஆமா, அந்த கோம்பையோட அந்த ஃபோர்ஸ் அவ்வளவு வேகமா இருக்குங்களா? ஆமாங்க ஐயா, அதுதான் நம்ம கோம்பைன்றது நிரூபிக்குது அவங்க கேரக்டர் தான். ஃபர்ஸ்ட் அவங்க கேரக்டர் தான். சைஸ் கிடையாது, சைஸ் வெயிட் எல்லாம் கிடையவே கிடையாது. ஓகே. இப்போ இளைஞ்சிருக்கான் இவன். நீங்க ஃபீடிங் 2 டைம் கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா ஆளாயிடுவான். ஓகே ஓகே. உடம்பு ஏறும் வெத்தம். சரிங்க. அது கிடையாது, அது கேரக்டர் தான். அது கோம்பையா இல்லையா நிரூபிக்கிறது. ஆமா சார், இப்போ நல்ல ஒரு கோம்பை வேணும் அப்படின்னா மார்க்கெட்ல வந்து நிறைய பேர் வந்து கோம்பை பிரீட் பண்றாங்க. ஆமா. ஆனா ஒரு சிலர் தான் வந்து ரொம்ப தெளிவான ஒரு லைனேஜ் வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க. இப்போ ஒரு நல்ல கோம்பை, இதுதான் ஒரிஜினல் கோம்பை அப்படிங்கறதுக்கு ஏதாவது அடையாளம் இருந்தா சொல்லுங்களேன். எப்படி அடையாளம்? கருவாய், மூஞ்சி, ஓகே, இந்த மரு பாப்பாங்க. சரிங்க. கால் நகம் பாப்பாங்க. ஓகே. காது அமைப்பு பாப்பாங்க. காது கருப்பு வரும். ஓகே. வால் கருப்பு வரும். ஓகேங்க. இந்த மாதிரி வால்ல கருப்பு வரும். ஓகே. இதுல முடி கோவப்பட்டா அந்த முடி ஃபுல்லா சிலுத்துக்கும். ஆமா, அதுதான் மெயின். அதான் மெயின். ஓகே. நம்ம பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எஸ்எஸ்பிக்கும் கொடுத்துருக்கோம். ஓகேங்க. குட்டி இப்ப ரீசெண்டா ஒரு 2-3 ஒரு வாரத்துக்கு முன்னாடி INFE, ஓகே, அதுக்கும் கொடுத்துருக்கோம். என்னங்கிறது எங்களுக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்லிட்டீங்கன்னா தெளிவா இருக்கும். நேஷனல் இந்தியா ஃபோர்ஸ். ஓகேங்க. அது கொடுத்துருக்கோம். அதாவது ஆர்மி ஃபோர்ஸ் இல்லீங்களா? ஆமாமா. பார்டர் பெட்ரோல், ஆர்மி ஃபோர்ஸ், இவங்க எல்லாம் இந்த கேட்டகரியில வருவாங்க. நான் உங்களுக்கு எல்லாம் பட்டியல் அனுப்புறேன் நானு. ஓகே ஓகே. அவங்களுக்கு கொடுத்திருக்கீங்க? ஆமா, அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். நம்ம தான் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் முறையா கொடுத்துருக்கோம். ஓகே ஓகேங்க. கண்ணியும் ஒரு கண்ணியை எடுத்து கொடுத்தோம். சரிங்க. கோம்பையை கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் முறையா நம்ம தான் கொடுத்துருக்கோம். சரி சரி. NDRFக்கு. ஓகே சார், இப்போ இது வந்து ஹியூமன் அக்ரஷன் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. ஆமாங்க. அனிமல் அக்ரஷன் இருக்கா? மத்த நாய்களை பார்த்தா அனிமல் பயங்கரமா இருப்பான். 2 இருக்கு இவங்கிட்ட. ஓகே. அனிமல் எந்த வெளி நாய் வந்தாலும் நீங்க சும்மா ஒரு நாய் தெருநாய் போனா கூட ரோட்ல பயங்கரமா இங்க இருந்து துள்ள ஆரம்பிச்சிருவான். அவங்களையும் மிரட்டி விட்டுருவான். மிரட்டுவான். யாருன்னா கூட வந்தாங்கன்னா கூட அவங்களே மிரட்டுவான். அப்ப பாதுகாப்புக்கு ஒரு சரியான ஒரு நாய் வந்து கோம்பை கண்டிப்பாங்க 100%. சரிங்க. ரொம்ப காவலுக்குன்னா கோம்பை அடிச்சுக்கவே முடியாது. ஓகே. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு. ஓகே. அடுத்தடுத்த நாய்களை பார்க்கலாங்களா? சரிங்க ஐயா. இப்போ 2 குயின் இருக்காங்க நம்ம கையில. ஆமாங்க ஐயா. நம்ம பண்ணையோட குயின்கள் நினைக்கிறேன். இவங்கள பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இவ பேர் அம்மு. ஆமா. ஓகே ஓகே ஓகே. இவ கபாலி நாச்சியுடைய முதல் லிட்டர் மட்டும். அப்படிங்களா? இப்போ 2 குட்டிகள் இருக்கு பாத்தீங்களா? ஆமா ஆமா. பாத்தீங்களா? அவ வந்து இவளுடைய இன வழியில வந்து நிப்பாட்டி இருக்கோம் நம்ம. ஓகே ஓகே. இவ வந்து இவளுடைய அக்கா பொண்ணு. ஓகேங்க. இவளுக்கு அக்கா பொண்ணு. ஆமா. ஓகே ஓகே. பொந்தியுடைய பொண்ணு. எல்லாம் உறவு முறையா தான் இருக்குதுங்க. ஆமா ஆமா. இவளுடைய அக்கா பொண்ணு. சரி சரி. இவளும் பயங்கரமா இருப்பா. அதான் கேரக்டர் இவள இன்னும் பயங்கரம் அவங்க. ஓகே ஓகே. நல்ல டெரர் 2 பேரும். ஆமா, 2 பேருமே டெரர், பயங்கரமான டெரர். இல்ல, இவங்க அம்மு வந்தோனே பார்த்தேன், என்னையவே கொஞ்சம் மிரட்டினாங்க. என்ன சங்கதின்னு கேட்டாங்க. ஆமா ஆமா ஆமா. ஆனா நல்ல சோஷியலிசம் நல்லது. நீங்க நல்லா பழகிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். பழகிட்டா சூப்பரா. ஆமா. இப்ப நான் கைட்டி விட்டு கூப்பிட்டேன்னா உடனே வந்து நின்றுவா. ஓகே ஓகே. சார், இப்போ எனக்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னா, கோம்பை அப்படின்னு பார்க்கும்போது நிறைய கலர்களை பார்க்குறேன்.
லைட், அதாவது ஃபான் கலர்ல பாக்குறேன். நல்ல டார்க் அந்த ரத்த செவலைன்னு சொல்ற கலர்ல பாக்குறோம். கொஞ்சம் கருப்பு கலந்த மாதிரி ஒரு கலர் பாக்குறேன். இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் கலர் பாக்குறேன். என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, ஒரிஜினல் கோம்பை அப்படிங்கிறது என்ன கலர்ல தான் சார்? ஒரிஜினல் கோம்பை இதாங்க ஐயா. கலர் மாறுபடு வரும். ஓகே. கருப்பு வராது. ஓகே. இந்த மாதிரி வர கருப்பு வரது வந்து இன்பிரீடிங்னு சொல்லுவாங்க. இன்பிரீடிங்ல வர்றதா கருப்பு வரும். சில டைம்ல வரும். ஓகே. ஆனா அது வந்து அதை பிரீட் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லுவோம் நம்மள கேட்டீங்கன்னா. சரி சரி சரி. அதை முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கணும். ஏன்னா தவறான குட்டிகள் வந்து போய் சேரக்கூடாது கண்டிப்பா மக்கள்கிட்ட. அந்த மாதிரி ஃபானும் வரும், ரத்த செவலை வரும். ரத்த செவலை வரும். ரத்த செவலை தான் நிறைய லைக் பண்றது. அதுதான் அந்த ரத்த செவலை தான் எல்லாருமே விரும்புறாங்க. ஆமா, அப்படி ஒரு தீப்பொறி மாதிரி இருக்குது மாதிரி இருக்கும். கேரக்டர் நல்லா இருக்கும். எல்லாமே கேரக்டர் நல்லா இருக்கும். பட் இவங்க வந்து பாக்குறதுக்கு லுக்கிங் நல்லா இருக்கும். லுக்ல நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். அந்த கண்ணு ரெண்டு அப்படியே சும்மா தீ பிடிச்சி எரிகிற மாதிரி அந்த ஒரு கலர்ல அப்படியே உடம்பு ரத்த செவலையும் போது செவலையா இருக்கும். பாக்குறதுக்கே ஒரு பிரம்மாண்டமா தெரியுது இல்லையா? ஆமா ஆமாங்க ஐயா. சரிங்க பிரதர். இப்போ ரொம்பவுமே வந்து ஆக்ரோஷமானது அப்படின்னா கோம்பை சொல்லலாம். கோம்பை பாதுகாப்புக்கு இது அடிச்சுக்கிறதுக்கு நாட்டு நாய்களே இது அடிச்சுக்கிறதுக்கு வேற நாய் இல்ல அப்படின்னு சொல்லலாம். நாட்டு நாய்கள் நீங்க ஃபாரின் பிரீட் நான் கம்பேர் பண்ணுவேன் நானு. அப்படிங்களா? ஓ, அந்த அளவுக்கு இருக்கும். பக்காவா. ஆனா இப்ப இது வந்து சோசியலைஸா வந்து வீட்டுல வளர்த்த முடியுமா? குழந்தைகள் வச்சிருக்கிறவங்க எடுத்து வளர்த்தறதுக்கு அனுப்புறேன். நிறைய பேர் என்ன கேக்குற கேள்விதான். நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். சரிங்க. குழந்தைங்க கிட்ட அவ்வளவு அட்டாச்மெண்டா இருக்கும். ஓகே ஓகே ஓகே. ரொம்ப உயிரா இருக்கும். உங்களை கூட எதிர்த்துரும். சரி சரி. ஆனா நீங்க உங்க குழந்தைங்க கையில அவ்வளவு அன்பா இருக்கும். அப்படிங்களா? ஆமா. அது 100 உண்மை. நான் என்கிட்ட நிறைய பேர் கேள்வி கேட்கறது இதுதான். நான் உங்களுக்கு ஒரு வீடியோ தரேன். நான் கேரளால ஒரு குட்டி கொடுத்துருக்கேன். சரிங்க. அந்த குட்டியோட வீடியோ உங்களுக்கு தரேன். நீங்க போடுங்க, அதையும் சேர்த்து போடுங்க. ஓகே. சின்ன பையன்கிட்ட எவ்வளவு அட்டாச்மெண்டா இருக்குன்னு பாருங்க. ஓகே ஓகே. என் பொண்ணு எல்லாம் வந்தாலும் என்ன சொல்றது, என்னால தொட முடியாது சில நாய்கள் எல்லாம். சரிங்க. அவன் போய் பிடிப்பான் எல்லாத்தையுமே. ஆமா, ஏன்னா நம்ம கிட்ட நிறைய நாய்கள் இருக்கு. எல்லாத்தையும் நம்மளால வீடியோல காட்ட முடியாது. குறிப்பிட்ட சிலதை மட்டும் தான் நம்ம காட்டுறோம். ஓகே ஓகே ஓகே. அவனெல்லாம் என் பொண்ணெல்லாம் வந்தெல்லாம் என்னால என் பொண்ணு அடிக்க முடியாது. ஓகே ஓகே. முதல்ல கபாலிங்க வச்சிருந்தோம் பாத்தீங்களா? ஆமா. அவன் எதிரில என் பொண்ணு நீங்க நானே கை நோங்க முடியாது. இப்படி இப்படி கை நோங்கனாவே பொண்ணை கை நோங்கினா அவங்க வந்துருவாங்க. எனக்கு முன்னாடி வந்து நிப்பான். என் நெஞ்சு மேல கால் போட்டு முறைப்பான்றதுல சத்தம் போடுவான். அந்த சத்தத்துக்கே நமக்கு அந்த ஈரக்கோலம் அதிரும். என்னடா பண்றோம் நானு. ஓகே ஓகே. அந்த மாதிரி பண்ணுவாங்க. குழந்தைங்க மேல ரொம்ப பாசங்க ஐயா. குழந்தைங்கிற வீட்டுல எடுத்தா சின்ன குட்டில இருந்து வளர்த்தாங்கன்னா அந்த குழந்தை மேல ரொம்ப உயிரா இருக்கும். ஓகே. அந்த மாதிரி புரிதல் நம்ம சொல்லியே கொடுக்க தேவையில்ல. இதெல்லாம் கண்டிப்பா கண்டிப்பா அவங்களே நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. ஆமா, அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கும். நான் வீடியோ இருக்கு என்கிட்ட ஆனா உங்களுக்கு தரேன் நானு. ஓகே. நானும் நிறைய பேர் கேக்குறாங்கன்னு போட்டணும்னு வச்சிட்டு இருக்கேன். சரி சரி. இப்போ நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஓகே பிரதர். இப்போ இந்த கோம்பை இனவழி நாய்கள்லயே வச்சு இந்த இன்பிரீடிங் அப்படிங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத விஷயமா இருக்கு. நிறைய பேர் அப்படி உடைச்சிட்டாங்க நாய்களை. முன்னாடி ஆரம்ப காலங்களில் வந்து பாத்தீங்கன்னா இன்பிரீடிங் பண்ணி நாய்களோட குவாலிட்டியே கெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ இது ப்ரீடிங் பண்ணணும்னா எப்படி ப்ராப்பரா பண்றீங்க? நிறம் பார்த்து போடுறீங்களா இல்ல குணம் பார்த்து போடுறீங்களா? எதுக்கு எதை சூட் பண்றீங்க? எப்படி மேட்ச் பண்றீங்க? ஐயா, நம்ம நிறம் பார்த்து போடலைங்க ஐயா. ஓகே. நம்ம கிட்ட இருக்கிறது இந்த மாதிரி நேரத்துல இருக்கிறதுனால எல்லாருக்கும் அது நிறம் பார்த்து போடுறான்னு நினைக்கிறாங்க. ஓகே. நம்ம கேரக்டர் பார்த்து தான் போடுவோம். சரிங்க. அது ஃபர்ஸ்ட் கோம்பையோட கேரக்டர் தான். ஓகே. இப்போ கபாலினா கபாலி வந்துட்டு நிறைய பேர் சூஸ் பண்ணி கேட்பாங்க. ஓகே. அப்ப தவிர்க்க முடியாதனால அவனை நம்ம கரெக்டா பார்த்து போட்டு கொடுப்போம். இப்போ நீங்க ராவணன் பாத்தீங்க, ராவணன் கலர் பார்த்திருப்பீங்க. அது கொஞ்சம் ஃபான் கலரு. ஓகே. நல்லா இருக்கு. அதனால நம்ம அதையும் போடுவோம். நமக்கு வந்துட்டு ஒரு நாய் ஒன்னோட மேட் பண்ணா அடுத்து அந்த நாயோட மேட் பண்றதுக்கு 4-5 வருஷம் ஆயிடும். 4-5 வருஷம் ஆயிடும். ஆமா. அந்த அளவுக்கு ஒரு கேப் கொடுத்துரும். அந்த நாயோட திரும்ப போடவே மாட்டோம். யாராவது நெருங்கிய இருக்க தொல்லை பண்ணி எனக்கு இதுலதான் காம்யூனிகேஷன் வேணும், எனக்கு இதுதான் வேணும்னு தொல்லை பண்ணிட்டே இருக்காங்க பாத்தீங்களா? அப்பதான் அந்த நாயில திரும்ப போடுவோம். சரி சரி. இன்பிரீடிங்ன்றது வந்து பாத்தீங்கன்னா தாயை பொண்ணோட சேர்க்கறது. ஓகே. அதுதான் இன்பிரீடிங் சொல்றதா? ஆமா. இன்பிரீடிங் சொந்தத்துக்குள்ள வந்து போட்டு உடைக்கிறது. அது பண்ணலாம், அது தப்பு இல்ல. அது வந்து அப்படி பண்ணக்கூடாது. இப்போ தாயும் பொண்ணும் போட்டிருக்காங்க. இப்ப கபாலி ராச்சுடைய பொண்ணு அம்மு இவோ. ஓகே. இவளை போடாம இவளுக்கு வேற டாகோட சேர்க்கிற வெளி டாக். ஓகே. இப்ப நான் ராவணன் எடுத்து போய் மதுரையில சேர்த்துட்டு வந்தேன். ஓகே. அந்த மாதிரி இப்ப இங்க இருக்கிற மெயில் ஏதாவது ஒண்ணு வேற மெயில போட்டு இப்போ ஒரு பொண்ணு நிப்பாட்டுவோம், இவளுடைய பொண்ணு நிப்பாட்டுவோம். அதை எடுத்துட்டு போயிட்டு நீங்க பேத்தி சேர்க்கலாம் பாட்டனோட கபாலி. அது நல்லா வரும். அது ஒன்றும் குறை இருக்காது, நல்லா வரும். அந்த மாதிரி கொஞ்சம் கெடையில விட்டுப்போம். வேற தாய் தகப்பனோட போட்டு எடுத்து நிப்பாட்டி திரும்ப போடலாம். அந்த இனவழிகளை கொண்டு வரணும், அந்த கேரக்டர் வரணும் உங்களுக்கு அப்படிங்கிறதுக்காக அதுல போடலாம். ஓகே. அந்த மாதிரி தான் போடணுமே. கண்டி அதை மாத்தி சும்மா எடுத்துன்னு போயிட்டு பொண்ணையும் போடு, பொண்ணுக்கு பிறந்த பொண்ணையும் எடுத்து போய் போடு, அந்த மாதிரி போடக்கூடாது. என்ன சேர்க்க கூடாது. அது வந்துட்டு குறைகள் வரும். புரியுதுங்க. இப்ப தற்சமயம் நம்ம கிட்ட எவ்வளவு குட்டிகள் இருக்கிறதா சொன்னீங்க?
இப்போ நம்ம கிட்ட ஒரு 5 குட்டி தான் இருக்குங்க. 5 குட்டிகள் தான் இருக்கு. ஓகே, எத்தனை மாசமான குட்டிகள் நம்ம கிட்ட இருக்கு இப்போதைக்கு? சின்ன குட்டிகள் எதுவும் இல்ல, நான் நிப்பாட்டின குட்டிகள் தான். ஓகே ஓகே, நம்ம கிட்ட குட்டி அது எதுவும் விற்பனைக்கு இல்ல இல்லீங்களா? அது நம்ம பண்ணைக்காக எடுத்தது எதுவும் இல்ல, விற்பனைக்கு இல்ல, விற்பனைக்கு எல்லாம் புக்கிங் தான். ஓகே, நம்ம கிட்ட கேட்டே இருப்பாங்க. இப்போ உங்களை பார்த்துட்டு உங்க கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம், நம்ம பார்த்துட்டு யாராவது கேட்பாங்க. சரிங்க, நம்ம சொல்லி வைப்போம். இல்லைங்க லிட்டர்மெட் ஆனது தகவல் சொல்லணும், லிட்டர்மெட் போட்டதை நம்ம தகவல் சொல்லுவோம். 10 பேர் கேட்கறாங்களா, அதுல 4 பேர் எடுத்துருவாங்க. அப்போ அடுத்த லிட்டர்மெண்ட் ஏதாவது நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? எத்தனை டாக்ல நம்ம அந்த லிட்டர்மெண்ட் எதிர்பார்த்துட்டு இருக்கோம், அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். இவ இப்போ லிட்டர்மெண்ட் ஆக போறா, இவ ஒரு மாசம் ஆயிடுச்சு மேட் பண்ணி. அம்மு, ஓகே, அம்மு ரைட். இது வந்து ஃபோர்ஸஸ் கொடுக்க போறோம், திரும்பவும் ஃபோர்ஸுக்கு கொடுக்க போறோம். ஆமா ஆமா, ஓகே, அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து நம்ம பப்பிகள் போகுது திரும்பவும். ஓகே, கொடுக்காததுக்கு முன்னாடி நான் பேர் சொல்ல விரும்பல. சரி, கொடுத்ததும் கூப்பிட்டு இன்னொரு முறை நான் கொடுத்ததுக்கு அப்புறம் சொல்லுங்க, நம்ம அதையுமே வந்து பதிவு பண்ணுவோம். கண்டிப்பா கண்டிப்பா. அடுத்து இது இல்லாம வேற எந்த ஃபீமேல் நம்ம லிட்டர்மெண்ட்டுக்கு? இது இல்லாம நாச்சி இப்போ இவளுடைய அம்மாவை மேட் பண்ணிருக்கேன் 1 இயருக்கு அப்புறம். ஓகே, அப்படிதான் நாச்சிங்கய்யா. ஓகே, இவ தான் அடுத்து இப்போ 1 இயருக்கு அப்புறம் இவளை போட்டிருக்கோம். ஓகே ஓகே, இது லிட்டர்மெண்ட்டுக்கு ரெடியா இருக்கு. இவளும் லிட்டர்மெண்ட்டுக்கு ரெடியா இருக்கா. ஆனா நாச்சி வந்து ஒரு மீடியமான சைஸ்ல தான் தெரியுது இல்லீங்களா? இதுதான் பர்ஃபெக்ட். கோம்பு வந்து ரொம்ப ஹைட்டா இருக்காதுன்னுவாங்க. ஓகே, ஹைட்டா இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம தேடி தேடி போய் உருவாக்குறது தான். ஓகே ஓகே, இது வந்து ஸ்டாண்டர்ட் ஹைட். நல்ல டெரர் பீஸ் இல்லீங்களா நாச்சி? ஆமா ஆமா, நாச்சி பயங்கரமான டெரர். அக்ரஷன் ஜாஸ்தி, மண்டகனெல்லாம் பெருசா இருக்கும். ஓகே ஓகே, ரெட்டை குறுக்கு நாயின்னு சொல்லுவோம். சரிங்க. கலரும் நல்லா ரத்த சவலை. இதுல இருந்து உருவானதான் மொத்த நம்ம நாயும். மொத்த நாய்களும் இதுல இருந்து தான் உருவானதான். அப்பாங்க தான் வேற வேற. ஓகே, ஆனா தாய் வந்து இதுதான். தாய் தான். ஓகே ஓகே, ஃபாதர் தான் தேடி தேடி போய் போட்டதே கண்டி. சரிங்க, ஆனா மதர் இதுதான். எல்லாத்துலயும் மாத்தி மாத்தி போட்டு இதுல அதுல ஒண்ணு நிப்பாட்டி வச்சிருக்கேன். ஓகே ஓகே, இவதான் நமக்கு மூலதனமே இவதான். கண்டிப்பா கண்டிப்பா. பிரதர், ரொம்ப அருமையா சொன்னீங்க. இப்போ என்னோட கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோம்பை இன நாய்களுக்கு வந்து என்ன மாதிரியான ஃபீட் பண்றீங்க? ஸ்பெஷலா ஏதாவது ஃபுட் கொடுக்கணுமா, இல்ல நார்மலா வந்து நாட்டு நாய்களுக்கு கொடுக்குற மாதிரி தீவனம் கொடுத்தா போதுமா? ஐயா, நீங்க ஸ்பெஷலா தீவனம் கொடுக்கணுமான்னா ஓகேங்க, கொடுக்கறதுனால நாய்களுக்கு நல்லதுதான். நல்ல உடல் ஆரோக்கியம் வரும், உடல் அமைப்பு நல்லா இருக்கும், ரொம்ப நாள் நல்லா நீடிச்சு வாழும். ஓகே, நல்லா இருக்கும். நார்மல் சாப்பாடே கொடுக்கல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஒருவேளை சாப்பாடு தான் வைக்கிறேன். ஓகே, நாளைக்கு ஒரு வேளை தான். ஓகே, என்ன மாதிரியான உணவு கொடுக்குறீங்க? நான் தினமும் கறி சாதம் தான் கொடுக்குறேன். கறி சாதம் தான் கறி சாதம். ஓகே, தினமும் டெய்லி கறி சாதம் தான். ஓகே, ஒரு நாள் பீஃப், ஒரு நாள் மட்டன், ஒரு நாள் சிக்கனு. ஓகே, எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி மாத்தி மாத்தி கொடுக்குறோம். ஓகே, குட்டிகளுக்கு மட்டும் 2 வேளை சாப்பாடு கொடுப்போம். ஓகே, மற்றபடி நம்ம வேற எதுவும் கொடுக்கறது இல்லை. தயிர் சாதம் கொடுப்போம், காலையில் தயிர் சாதம் கொடுப்போம். ஓகே ஓகே, அதாவது இந்த கம்பெனி தீவனம் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கொடுக்கறது எதுவும் அந்த மாதிரி எதுவும் கொடுக்கல. அதை குட்டிகளை மட்டும் குட்டி போட்டா மட்டும் அந்த டைம் கம்பெனி தீவனத்துக்கு போவோம். ஓகே ஓகே, ஏன்னா நம்ம குட்டி கொடுக்கணும் இல்லைங்களா? ஓகே, அதனால வந்து கம்பெனி தீவனத்துக்கு போவோம். ஓகே, அப்போ கொடுப்போம். ரைட்டுங்க. பிரதர், இப்போ ஏற்கனவே நீங்க சொல்லிட்டீங்க, இருந்தாலும் வந்து எங்க மக்களுக்காக அந்த சந்தேகத்தை கிளியர் பண்றதுக்காக கேட்கிறேன். எங்கெல்லாம் நம்ம குட்டிகளை கொடுத்துருக்கோம், எந்தெந்த ஃபோர்ஸ்க்கெல்லாம் கொடுத்துருக்கோம், எங்கெல்லாம் போயிருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். SSB கொடுத்துருக்கோம் முதல் முறையா. ஓகே, நம்ம தான் SSB முதல் முறையா கொடுத்தது. சரிங்க, இந்தியாவில். ஓகே, அதுக்கப்புறமாட்டுக்கு NDRF அவங்களுக்கும் இப்ப நம்ம தான் முதல்ல கொடுத்தோம். அது ஒரு ரீசெண்டா இப்ப 10 நாளைக்கு முன்னாடி தான் கொடுத்தோம். ஓகே, அடுத்தடுத்து நம்ம கொடுப்போம். ஃபோர்ஸ்க்கு வந்து போக போகுது. இவ லெட்டர் மட்டும் போக போகுது. இவளோட நாச்சியோட லெட்டர் மட்டும் தான் போக போகுது. ஆமா, நாச்சியோட லெட்டர் மட்டும் போக போகுது. அம்முடைய லெட்டர் மட்டும் போக போகுது. ஓகே, அடுத்து சாண்டி இருக்கா, அவளுடைய லெட்டர் மட்டும் போக போகுது. எங்கெல்லாம் நம்ம பப்பி போயிருக்கு பிரதர்? இப்படி கொடுத்தது வந்து எங்கெல்லாம் போயிருக்குது? இப்ப எங்கெல்லாம் இருக்குது? பரோத்ரா போயிருக்கு. ஓகே, குஜராத் பரோத்ரா போயிருக்கு. ஓகே, அப்புறமாட்டுக்கு SSB வந்து டெல்லி போயிருக்கு. டெல்லி ட்ரைனிங் சென்டர். ஓகே, குஜராத்ல பரோத்ரா போயிருக்கு. ஓகே ஓகே, இங்க டெல்லி போயிருக்கு. நம்ம கேரளால கொடுத்துருக்கோம். சரி பிரதர், இப்போ உங்ககிட்ட இருந்து வந்து நாங்க குட்டிகள் வாங்கணும் அப்படின்னா எப்படி புக்கிங் பண்ணி வச்சு எவ்வளவு நாட்கள் கழிச்சு குட்டிகள் கிடைக்கும்? ஐயா, அதே மாதிரி நேர்ல வந்து நாங்க வாங்கணுமா பார்த்து, இல்ல நீங்க வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுப்பீங்களா? அதெல்லாம் கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன். ஐயா, முடிஞ்ச அளவுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க நாய் எடுக்கிறீங்க, ஓகே, உங்களோட ஒரு 10 to 15 வருஷத்துக்கு வரைக்கும் உங்களோட பயணிக்க போகுது. அதுக்காக ஒரு நாள் செலவு பண்ணி வந்து எடுக்கிறது தான் என்ன கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறந்தது. நேர்ல வந்து எடுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப சிறந்தது. ஓகே, அது நமக்கும் ஒரு சந்தோஷம் தரும், உங்களுக்கு ஒரு சந்தோஷம் தரும். கண்டிப்பா புது விதமான நட்பு கிடைக்கும். கண்டிப்பா ரிலேஷன்ஷிப் கிடைக்கும். கண்டிப்பா, சரிங்களா? நீங்க வந்துட்டு போலாம். எங்க ஊர் வேலூர் வந்தீங்கன்னா முதல்ல உலகத்துல முதல்ல சிப்பாய் கலக்க ஏற்பட்டது வேலூர் தான். வேலூர் கோட்டை. கோட்டை பக்கத்துல தான் இருக்க, ஒரு 6 கிலோமீட்டர் தான் நமக்கு. சரிங்க, கோட்டை பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஸ்ரீபுரம் தங்க கோவில் கட்டிருக்காங்க. இதையும் பாத்துட்டு போலாம். நாய் எடுக்கிற சாக்குல உங்களுக்கு எல்லாத்தையும் பாத்துட்டு போயிடலாம். பாக்குறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். சரி, அப்படி இல்ல முடியாத பட்சத்துல டிரான்ஸ்பர் பண்ணி கொடுக்குறோம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம தவிர்க்கிறோம். ஓகே, டிரான்ஸ்போர்ட் தவிர்க்கிறோம். நேர்ல வர்றவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம். முடிஞ்ச அளவுக்கு நேர்ல வரதான் பெஸ்ட்னு சொல்லுவோம். சரிங்க, முடியாத பட்சத்துல இப்போ துபாயில இருந்து ஒரு 2 குட்டி புக் பண்ணியிருந்தாரு. ஓகே,
இப்ப அவரை மாதிரி ஆளெல்லாம் வர முடியல, வர முடியாது, மட்டும் தான் இருக்காங்க, ஓகே, எனக்கு யாரும் இல்லைன்னாங்க. சரி, நம்ம அந்த மாதிரி நேரத்துல என்ன பண்ண முடியும், அவங்களோட சொந்த ஊருக்கு நம்ம சொந்த ஊருக்கு கொடுத்து விட்டோம். ஆளை போட்டு நம்ம தனியாக கொடுத்து விட்டோம். கொண்டு போய் குட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் போட்டோ எடுத்து அனுப்பிச்சதுக்கு அப்புறமாட்டுக்கு அவர் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் அங்கிருந்து நம்ம ஆளை எடுத்து விட்டோம். ஓகே, ரொம்ப அருமையா சொன்னீங்க. இப்போ எத்தனை நாட்கள் நாங்க வெயிட்டிங் பீரியட் இருக்க வேண்டியிருக்கு? புக் பண்ணி எவ்வளவு நாட்கள் வெயிட் பண்ணணும்? ஐயா, நம்ம குறைஞ்சது 45 நாளைக்கு மேலதான் குட்டி கொடுப்போங்க ஐயா. ஓகே, நீங்க ₹1 கம்மியா கொடுக்குறீங்க, ₹2 அதிகமா கொடுக்குறீங்க, கம்மியா கொடுக்குறீங்க, நம்ம பாக்குறதுல ப்ராப்பரா டிவார்மிங், வேக்சினேஷன், சரிங்க, 2 வேக்சினேஷன் நானே போட்டு தான் கொடுப்பேங்க ஐயா. ஓகே, அதெல்லாம் நான் எந்த மாற்றமும் பண்றது இல்ல. வேக்சினேஷன் போடும் போதே நீங்க புக்கிங் பண்ணீங்கன்னா ஓகே, அவங்களுக்கு வேக்சினேஷன் போற வீடியோவே அனுப்பிச்சு விட்டுரும் நான். ஓகே, ஓகே, அந்த ஏமாத்து வேலை எல்லாம் சுத்தமா எதுவுமே இருக்கக்கூடாதுன்றதுக்காக நம்ம வீடியோ இன்ஜெக்ஷன் பண்றோம் பாத்தீங்களா, அந்த வீடியோவை நான் அப்டேட் பண்ணி விட்டுருவேன். ஓகே, சில பேர் என்ன பண்ணுவாங்க, வீடியோ போட்டு இது ஊசி போட்டேன்னு புக்கு மட்டும் கொடுப்பாங்க, போட்டேன்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த மாதிரி நானே ஏமாந்துருக்கேன் முதல்ல குட்டி எடுக்கும் போது. ஓகே, இந்த ஏமாற்றத்தை தவிர்க்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இதை பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே தெளிவா பண்ணிடுறீங்க. ஆமா, இதை எல்லாத்தையும் தவிர்க்கணும். நம்ம பட்ட ஏமாற்றம் யாரும் படக்கூடாது. ஓகே, அதுதான் நம்மளுடைய நோக்கமே. ரொம்ப அருமையா சொன்னீங்க. இப்போ ஒரே ஒரு கேள்விதாங்க, மினிமம் என்ன பட்ஜெட்ல இருந்து நம்ம கிட்ட ஸ்டார்ட் ஆகுது பப்பிகள், அதையும் சொல்லிருங்க. ஐயா, மினிமம் மெயில் 15,000 இருந்து கொடுக்குறோங்க ஐயா. ஓகே, ஓகே, 15 இருந்து நம்ம 25 வரைக்கும் கொடுக்குறோம். ஓகே, நாய்க்கு ஏத்த மாதிரி குவாலிட்டிக்கு தகுந்த ரேட், அதோட ஃபாதர் மதரை பொறுத்து, லைனேஜ் பொறுத்து ரேட் மாறும். ஓகே, அதான் சாம்பியன் அந்த மாதிரி நம்ம கொண்டு போய் மேட் பண்ணி எடுத்துட்டு வரோம்னா, இப்ப நான் இங்கிருந்து நான் மதுரை கூட்டு போய் மேட் பண்ண வந்தேன்னு சொன்னேன். ஆமா, நான் இங்கிருந்து வண்டியில போட்டு எடுத்துட்டு போனேன். அந்த எக்ஸ்போன்ஸ் எல்லாம் நம்ம அதுல இருந்து எல்லாமே அதுலதான் மேட்டிங்க்கு 20,000 கொடுத்தோம். ஓகே, வந்துட்டு நம்ம கிட்ட எல்லாமே சர்டிஃபிகேட் பண்ணி வச்சிருக்கோங்க ஐயா. கேசிஐ ஃபுல்லா எல்லாமே, ஒரே ஒரு டாக் கூட கேசிஐ இல்லாம இல்ல. ஓகே, இந்த தவிர்க்கணும், இத என்ன சொல்றது, கலப்பின நாய்களை தவிர்க்கணும் அப்படின்றதுக்காகவே என்ன சொல்றது, மரபணு செக் பண்ணி பிளட் சாம்பிள் எடுத்து ஓகே எல்லாத்தையும் ப்ராப்பரா செக் பண்ணி மொத்தமே கேசிஐ போட்டு வச்சிருக்கோம். ஆமா ஆமா, அதனாலதான் இந்த விலைகள், அந்த விலைகள் அதனாலதான். சோ நம்ம வாங்குற குட்டிகளும் கேசிஐயோட தான் வரும், கேசிஐயோட தான் வருங்க ஐயா. ஓகே, வித்தவுட் கேசிஐ இல்லாம நம்ம எதுவுமே கொடுக்கறது இல்ல, கேசிஐயோட தான் கொடுக்குறோம். ஒரே ஒரு நாய் தான் கேசிஐ இல்லாம இருக்கு என்கிட்ட, குத்துக்காது. 15 வருஷம் பழைய நாய். சரி, நான் கூட்டு வந்து காட்டுறேன் அவளை. அவ ஒட்டி தான் என்கிட்ட இருக்க கேசிஐ இல்லாம. ஓகே, மற்ற பேர் எல்லாமே கேசிஐயோட தான் இருக்காங்க. ரொம்ப அருமையா சொன்னீங்க. இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட கோம்பை நாய் பண்ணையை வந்து சுத்தி காட்டினது மட்டும் இல்லாமல் எத்தனை நாய்கள் இருக்கு, என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ல இருக்கு, ஒவ்வொன்றோட தனித்துவம் என்ன அப்படிங்கிறத சொன்னீங்க. அது மட்டும் இல்லாமல் கோம்பையோட தனித்துவம் என்ன, கோம்பை எந்த நிறம் பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப விரிவாக சொன்னீங்க. உங்களோட இந்த பண்ணையானது, அதாவது நாட்டின நாய்கள் அழியாமல் காப்பாற்றிட்டு வர உங்களோட இந்த பண்ணையானது மென்மேலும் வளரணும்னு சொல்லி நம்ம பண்ணைக்காரன் குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறீங்க. நன்றி ஐயா. ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க ஐயா.